வணக்கங்க. வீட்லேயே சுவையான ராகி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ராகி மாவு 2 கிளாஸ் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கிளாஸ் தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரே அடியாக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி தான் பிசையணும். அந்த பதம் இப்படி பிடிச்சா நல்லா மாவு பிடிக்க வரணும். கைப்பிடி பிடிக்கும்போது நல்லா பிசைஞ்சு அதுலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நீங்கள் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. மாவு 10 நிமிஷம் ஊறின பிறகு அது மிக்சியில் கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 சுற்று சுற்றினா போதுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெறும் துணி தாங்க போடணும். ஈரத்தில் நினச்சி போடக்கூடாது. மாவை அதில் தூவி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே அதில் வேகட்டுங்க. ஒரு 4 ஏலக்காவை எடுத்து சர்க்கரையை கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் அதிலேயே தேங்காவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. நல்லா மாவு வெந்து வந்துடுச்சு. பாத்திரத்தில் சேர்த்து நல்லா தேங்காவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை சர்க்கரை வேணுமுன்னாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா பெரட்டி இதை எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு கொடுங்க. சத்தான ஆகாரம்.